வணக்கம். காலம் அப்படிங்கிறது எப்போதும் ஒரே மாதிரி இருந்தாலும் எல்லா மனிதர்களுக்கும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. ஏன்னா எல்லா மனிதர்களும் அவங்கவுங்களோட பிறப்பு, வளர்ப்பு, சூழல், பிறந்த நேரம், காலம், இருக்கக்கூடிய இருப்பு, மேலும் மேலும் வளர்த்து கொள்ளக்கூடிய எண்ணங்கள், இதை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு உயிரினம். இந்த தன்மையில் எவ்வளவோ உயிரினங்கள் பூமியில் பிறக்குது. அதில் முக்கியமான உயிரினமாக மனித இனம் கருதப்படுது. ஏன்னா மனசு, எண்ணம், புத்தி, ஆத்மா அப்படிங்கிற உயரிய விஷயங்களை பற்றி யோசிக்கிறதுக்கூடிய திறன் உள்ளதாக மனித இனம் கருதப்படுது. மற்ற உயிரினங்கள் அதை பற்றி யோசிக்குதா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அடுத்த நிலைக்கு அதுங்க இன்னும் பரவாமல் அப்படியே இருந்து அழிஞ்சு போகிறதுனால அதை பற்றி சிந்தனைகள் அவங்களுக்கு இல்லைன்னு நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு தனி மனிதனுக்கு பொதுவான காலம் ஏன் வித்தியாசப்படுது அப்படிங்கிறதுக்கு அவர்களுடைய பிறப்பு காரணம், நேரம் காரணம் சொல்லியிருக்கு. அதை விட முக்கியமாக நமது இந்து சனாதன தர்மத்தில் நம்பி கடைபிடித்து வரக்கூடிய ஊழ்வினை, முற்பிறவி, மறுபிறவி, இப்பிறவி அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ஆழமான விஷயமாக இருக்குது. அது ஒரு முக்கியமான காரணம். இந்த ஜென்மம் எதற்காக படைக்கப்பட்டிருக்குது, இந்த ஜென்மத்தில் என்ன கர்மத்தை செய்து நாம் கரை ஏறணும் அப்படிங்கிறது ஒரு விதிப்பலனாக சூட்சமாக எழுதப்பட்டிருக்கு. இதை தெரிஞ்சு புரிஞ்சு அதற்கேற்ற இலக்குகளோடு தொடர்ந்து செல்பவர்களுக்கு நல்லது நடக்கும். அதே சமயத்தில் இது ஒரு நிரந்தரமான தீர்வை நோக்கி போய்கிட்டே இருக்கிறதுனால தடைகளும் ஏற்படும், சிரமங்கள் வரும், துன்பங்கள் வரும். எளிதில் கரையேற முடியாது. சுழல் அடிக்கும், சுழண்டு அடிக்கும், நம்மளை மூழ்கடிக்க வைக்கும். இதையெல்லாம் தாண்டி தினசரி உப்பு, புளி, மிளகா உலகத்தில் நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அந்த உப்பு, புளி, மிளகா விஷயத்தை தாண்டி அடுத்த கட்ட நிலை, உயரிய நிலை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு கஷ்டப்பட்டு முன்னேறிட்டு இருக்கக்கூடியவன் ஆன்மீகவாதி. இந்த ஆன்மீகவாதியோட வாழ்க்கையில் மிக எளிதான சம்பவங்கள் நடக்கிறது இல்லை. எல்லாத்தையும் அவன் கடந்து போகணும். இது தடை தாண்டும் ஓட்டப்பந்தயம் மாதிரியான ஒரு விஷயம். மேலும் மேலும் ஓடிக்கிட்டே இருக்கணும். தேங்கிய நீர் குட்டையாகும், ஓடும் நீர் ஆறாகும், இறுதியில் சமுத்திரத்தில் சங்கமம் ஆகும். ஆன்மீகவாதிகளுக்கு இது மிக மிக முக்கியம். வாழ்க்கைக்கு அர்த்தப்படக்கூடிய முக்கியமான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆகாத விஷயங்களை அப்படியே புறக்கணித்து மேலும் மேலும் முன்னேறுவோம். வாழ்க வளமுடன். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெய் குரு ராய்.